நடக்கட்டும் நடக்கட்டும், நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனா நாளைக்கு நான் உங்க மேல அடிக்க போற கலர்ல நீங்க யாருன்னு யாருக்குமே அடையாளம் தெரியாது. ஓவரா கனவு காணாத காளியா, என் குறி எல்லாம் ஓ மேலதான் இருக்கும், நீ தப்பிக்கவே முடியாது. என்ன காளியா இது? இன்னைக்கு ஹோலி பண்டிகை, இது நண்பர்களுக்கான பண்டிகை. இப்படி சண்டை போடலாமா? கதல்ல வேற எங்கேயாவது விடு. போட்டின்னு வந்துட்டா ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க கூடாது. நாளைக்கு பொழுது விடியட்டும். கலர் அடிக்கிற இந்த பண்டிகையில அடுத்தவங்க மேல அதிகமா யாரு கலர் அடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். யாரு மேல கலரே படாம இருக்குன்னு பாத்துடலாம். யாரு மேல கலர் படலையோ அவங்க தான் கெத்து. எங்கேயாவது தாறு கடிச்சா கரைச்சு வச்சுக்கணும். என்ன இவன் இந்த நம்ம மேல தாறு பூசிடுவானுங்க. கேட்டு பாத்துருவோம். சீக்கிரம் வா தலைவா, மூணு பேரும் கில்லி தாண்டாலாம். என்ன எங்கேயாவது யோசிக்க விடுறீங்களா? கில்லி தாண்டாலான்னு காண்டு ஏத்துறீங்க வந்து. நல்ல யோசனை வரும்போது நூல் அறுத்து விட்டீங்களடா. சந்தையில அண்ணன் கெத்தா சவால் விடும்போது பக்கத்துல தானடா இருந்தீங்க. அங்க என்ன பேசுனேன்னு தெரியும்ல. நாளைக்கு ஹாப்பி ஹோலிய முன்னிட்டு கடைசி வரைக்கும் யார் மேல கலர் பூசப்படாம இருக்குதோ அவங்கதான் இந்த ஊர்லயே கெத்து. இது நான் சொன்னதுக்கு புது காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் பீம் ஜெயிக்கிறதுனால இந்த வாட்டி நான் ஜெயிச்சாதான் நம்ம கேரக்டருக்கு ஒரு கெத்து. என்னங்கடா சிச்ச புள்ளிங்களா, ஹாப்பியா? அப்புறம் அண்ணனை கொஞ்ச நேரம் சோலோவா விட்டுருங்கோ. நாளைக்கு செய்ய வேண்டிய மேட்டருக்கு அண்ணன் உட்காந்து கெச்சி போட வேண்டியது. எல்லாரும் எங்க போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. என்னையே ஏமாத்த பாக்குறாங்களா? மத்தவங்க கதையை கூட அப்புறமா பாத்துக்கலாம். என்னோட எய்மே அந்த பீம் பயல கலாசுறது தான். ஓஹோ, காளியாவா? பயப்புள்ள இந்த பக்கம் தானே வருவான். இன்னும் 2 அடி பின்னாடி வந்தான்னா அபிஷேகம் தான். இந்த கேடி கிஷ்கிந்தா எங்க இந்த பக்கம் வருது? எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. மரத்து மேல ஏறி உட்காரதா கரெக்டான ஐடியா. ஆனா நான் யாருக்கு நிலைய பட மாட்டேனே. என்ன பண்ணுவேன்? எங்க போய் ஒளிவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது.